அடடடடா, காலையிலேருந்து ஒரு ரீல்ஸ் கூட போகலையே. சண்டேனா இன்ஸ்டாகிராமில் இவ்வளோ லேசியாக இருப்பாங்களா ஆளுங்க? நான் மட்டும்தான் இன்ஸ்டாகிராம் திறந்தேன் போல இருக்குது. என்னோடய எந்த ரீல்ஸும் போல். நம்மளுக்கு இங்கே லேசி சண்டே. காலையில் எழுந்திரிச்சு பையனை கிரிக்கெட் கிளாஸுக்கு அமுச்சிட்டு அவங்க வரத்துக்குள்ளே காலையில் அவங்களுக்கு இட்லி எல்லாம் வச்சு ரெடி பண்ணி, குழந்தைக்கு ரெடி பண்ணி, எனக்கும் என் புருஷனுக்கும் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிங்கிற மாதிரி வேலைக்கு மேலே வேலைங்க. காய்கறியெல்லாம் கட் பண்ணி சண்டே லஞ்சுக்கு ரெடி ஆகணும். சரி, நம்ம இட்லி எப்படி வைப்போம் அப்படின்னு பார்த்தா, சின்ன பையன் எழுந்திரிச்சிட்டான். நடுவாக அவனுக்கு பசிக்கும்னு சொல்லிட்டு கடகடன் இட்லியை வச்சேன். இத்தோண்டு தோசை மாவில் இத்தோண்டு இட்லிங்கிற மாதிரி என்னோடய குழந்தைங்க இந்த பட்டன் இட்லி ஆர் மினி இட்லி மட்டும்தான் சாப்பிடுவாங்க. அதுவும் சட்னி தொட்டுக்க மாட்டாங்க, இட்லி பொடி தான் தொட்டுக்குவாங்க. அதனால் காலையில் எண்ணெயெல்லாம் தடவி ரைஸ் குக்கர்லாம் ரெடி பண்ணி தோசை மாதிரிலாம் விட்டு வச்சாச்சு. நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க? நீங்கள் எல்லோரும் காலையில் எழுந்திரிச்சு காஃபி குடிச்சிருப்பீங்களே. ஆல்ரெடி டைம் 10:45. எல்லோரும் என்னோடய ரீல்ஸை பார்த்து ஒரு லைக் போடுறீங்க, ஃபாலோ பண்ணுறீங்க. ஹாப்பி பிரேக்ஃபாஸ்ட். ஆவியெல்லாம் வருது பார்த்தீங்களா? எப்போவுமே சாப்பாடில் ஆவி வந்துகிட்டே இருக்குது. இட்லி நல்லா மெதுன்னு குண்டை வரும்னு நினச்சிங்களா? சப்பி போய் வந்திருக்கு. ஏன் சொல்லுங்கள்? சீக்ரெட்.